ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இந்த விலாக் வந்து வெனஸ்டே ஈவினிங்க்கு மேலே எடுத்ததுங்க. நைட் டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். வெஜ் குருமாக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே வறுத்தரைச்சி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தின்னு சொன்னாலே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் ஃபஹீமுக்கும் வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கொத்து சப்பாத்தி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக கிடைக்கும். பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் பார்த்திங்கன்னா தோசை தான் சாப்பிட்டேன். அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.